போயிட்டு வாங்க உங்களுக்கு. ஹலோ ஹலோ அண்ணே வர மாட்டேங்குது. ஹலோ போயிட்டு வாங்க உங்களுக்கு இன்டர் டைம் போயிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாலும் சரி அப்படியே போனாலும் சரி வீட்டுக்கு. மாமா இப்ப குளுக்குளுன்னு இருக்குமே மாமான்னு சொன்னா மட்டும் உங்களை தான் சொல்றேன். அப்படியே வாமா வாமா. இது வந்து நல்ல வேளை நீ அப்பான்னு சொல்ல உங்க அம்மாவுக்கு போன தெரிஞ்சு இல்ல அப்பான்னு சொல்றது பிடிக்கலையா அதனால மாமான்னு சொல்றேன். போயிட்டு வாங்க டக்குன்னு அடிச்சு விட்டு வாயா போயா உச்சா போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். எதுல போவா பின்னாடி போயிட்டு வாங்கன்னா எதுல போவா ஆள் மண்டையும் பாரு. அன்னை மதன் அண்ணே ரொம்ப உனக்கு வர வர கொழுப்பு ஏறி போச்சு. சரி அப்புறம் அப்பா எதுக்கு வந்துச்சு மாமா எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா அங்க இருக்காரு அந்த அப்பாட சொல்ற மாதிரி. அந்த அப்பாவா? ஆமா இனிமேல அப்புறம் போறே மாத்திக்கிறேன். இனிமேல அப்பான்னு சொல்லவே மாட்டேன். சொல்லக்கூடாதுமா? சொல்ல மாட்டேன். ஆனா மாமான்றவங்களும் அப்பான்னு சொல்லுவேன் பரவாயில்ல அவருக்குன்னா. ஆமா இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்க? வேணாம் மாமானே சொல்றேன் பரவாயில்ல. இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? ரொம்ப நாளா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான், வேற யாருமே கிடையாது. ஐயோ வீட்டுல போனா அங்க பிரச்சனை, இங்க வந்த பப்புன்காரனோட பிரச்சனை, வேணுக்கு போனா எங்க அண்ணனோட பிரச்சனை. இப்போ உனக்கு கேட்டாங்களா? போய் தூங்குடா. அவன் தான் உன்னை வந்து கேவலப்படுத்துறது. கடவுளே வந்தாலே எனக்கு தலைவலி தான், வேற எதுவுமே கிடையாது. வேற முத்துராஜே உன்னை கேவலப்படுத்துறேன். அண்ணி இதெல்லாம் அமத்தி விட்டுருங்க போட்டு விட்டுறாரு. ராகுல் அண்ணே எல்லாரும் காமெடி தான் புடிக்கிட்டு பேரே மாத்துக்கங்க. ஆமா என்ன பிரச்சனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. லைவ் ஓடிட்டு இருக்குமா? அம்மா என்ன நீ சொல்றீங்க? போய் சொல்லாதீங்க. அது போய் சொல்லுவாங்க. உண்மையிலே லைவ் ஓடுதா? அப்புறம் சைடுல வச்சா எப்படி தெரியும்? நல்லாவே தெரியாது. டேய் உனக்காண்டி பக்கத்துல வச்சிருப்பாங்க பேசுமா. இல்ல சொல்றேன் லைவ் ஓடுதுன்றாங்களா அதனால தான். என்ன டேய் போய் தூங்குடா போடா வண்ணா. என்னம்மா உன்னை பின்னாடி சுத்துறேன். ஐயோ இவன் வந்தாலே எனக்கு பெரிய இம்சை, வேற யாருமே கிடையாது. சுத்தினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சும்மா சுத்துவேன் பாருங்க. சும்மா சுத்தி 4 மாசம் முடிச்சிட்டு போயிடும். உன்னை வந்து காத்துக்கிறேன் பாரு, அதுதான் முக்கியம். ஐயோ அதத்தான் சொல். நான் தங்கச்சி வேணுமே, தங்கச்சியை காதல் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. பாதுகாப்பா இருக்கனா? ஆமா பாதுகாப்பா தெரியும் அப்படிதான். ஆனா பண்றவங்களுக்கு லவ் பண்ற மாதிரி தெரியும். ஆமா ஆனா லவ் பண்ண மாட்டான். இருந்தாலும் இப்ப எதுக்குன்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்றீல்ல. என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தான் கோயிலுக்கு அர்ச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா தான் கோயில பக்கமே போறது. இல்லைன்னா கோயில பக்கம் எட்டி பாப்போமா? அப்பாடி ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் போய் காசு வெட்டி போறது என்ன, மண்ணை வாரி தூத்துறது என்ன, மிளகா அரைச்சு அப்புறது என்ன கோயில்ல தான். இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை. என்ன ஆசை? எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா. என்ன எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற ஆசை தானே. வரும்பா எந்த வயசுல எதை பண்ணணுமோ அந்த வயசுல தான் பண்ணணும். ஆமா இல்லையா? ஆமா குழந்தை திருமணம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே. மீறினான்னு வச்சுக்கோங்களேன் அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. தொடர்புடைய அனைவரையும் உள்ள வச்சிருவாங்க. ஆமா உள்ள வச்சிருவாங்க. நான் சொன்னேன் அம்மா இப்பதான் 16 முடிஞ்சு 17 வயசு நடந்துகிட்டு இருக்கு. என்ன இந்த வயசுலயே கல்யாணம் பண்ண நல்லா இருக்காது, தப்பு. இன்னும் 2-3 வருஷம் போய்கிட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா எங்க அம்மா அப்பவே கேக்குற மாதிரி தெரியல. ஏன்னா வீட்டுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்றனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பத்திய பாக்கணும்னு ஆசையா. இருந்தாலும் அதுக்கான வயசு இருக்கலாமா? இருக்குதானே. நான் சொல்லி பார்த்தேன் எங்க அம்மா அப்பா ஒரே பிடிவாதம். சரி எனக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பத்திய பாக்கணும்னு சொல்லி பார்த்தேன்னு நான் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்னா என் கூட படிச்ச பிள்ளைங்களா லவ் பண்ணி கூட்டிட்டு போய் குழந்தையோட இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறது நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து நான் சொல்லிட்டேம்மா என் கூட படிச்ச பிள்ளை அந்த பிள்ளை கவிதா பிள்ளை இப்படிதான் கல்யாணம் பண்ணி போய் இப்போ அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னைய கஷ்டம். என்னத்த கிளம்பிட்டீங்களா வீட்டுக்கு? சரி போயிட்டாங்க. பாவம் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. என்ன அதனால வேணாமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனா எங்க அம்மா கேட்குற மாதிரி தெரியல. சரி நானும் போனா போகுதேன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா அம்மா அப்பா இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போமா? வந்திருக்கவே முடியாது. அதே சொல்லியிருக்காங்களே தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சிறுமிக்க மந்திரம் இருக்காங்க. யார் பேச்சு கேட்கிறோமோ இல்லையோ பெத்த அம்மா அப்பா பேச்சு கேட்டே ஆகணும். கண்டிப்பா கேட்கணும். அப்படி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டோம். உண்மைதானே? ஆமா யோசிச்சு பார்த்தேன். சரி என்னைக்கே போற கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணி தொலைவோம் அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். எதுக்கு? கல்யாணத்துக்கு. சரி எங்க அம்மாவுக்கு அப்படி வானத்துக்கு பூமிக்கு அவ்வளவு சந்தோஷம், குதிக்கிறாங்க. எதுக்குன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. அதனால சரி போனா போதுன்னு ஒத்துக்கிட்டேன்னா எங்க அம்மா அப்பதான் கேட்டாங்க, ஏம்மா உங்க நம்ம தாய் மாமா பையன் இருக்கா அவனை கெட்டிக்கிறேன்னு கேட்டாங்க. ஆத்தாடி ஆத்தி அவனை மாதிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாக்கெட் அது போய் எப்ப
ஆமா ஹாஸ்பிட்டல்ல கிடக்கு, அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு சாலையில அப்படிதான் இருப்பியா? எல்லா வேலையும் அப்ப கஞ்சா குடிக்கிறது, போயில போறது, சிகரெட் அடிக்கிறது. என்னம்மா என்ன யாரு அதெல்லாம் பொய் பாசனம், காரணம் இல்லாம இது பாசம் வைக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியாது என்னன்னு, உங்களுக்கு தெரியாது. என்ன கெட்டிக்கிறியாமான்னு கேட்டாங்க. அம்மா நீ மருந்து கருத்து சாங்க சொன்னா கூட சித்திரை ஒரே நான் அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி. ஏன்னா எங்க அம்மா என்னை அவ்வளவு ஒரு கட்டுப்பாடா வளர்த்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, யாரையுமே நான் ஏறு எடுத்து கூட பார்த்தது இன்னும் முடியும். யாரும் ஏறு எடுத்தது நான் தான். குடிஞ்சதெல்லாம் நிமிராம நினைப்பேன்னா அது இந்த தண்ணி இருக்கணுமா? பெண்களுக்கு வந்து ஒழுக்கம் முக்கியம். அன்னை போய் சொல்லாதீங்க, அது எங்க அண்ணே மெசேஜ் பண்ணியா. எங்க அண்ணே செல்லுதான் அது லூஸ் எருமை, ஏன் செல்லு கிடையாது அது. பத்தியா உடனே மாட்டி விடுங்க, லைவ் வேற ஓடி இருக்க, நீ பூதி பண்றீங்களா? சரி இருக்கட்டும், நான் போயிட்டு குறை கதையா வந்து அடுத்த வருஷம் சொல்றேன். போயிட்டு அவரை போய் அனுப்பி வரேன், பாக்குறீங்களா? ஒழுங்கா அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்டு கரெக்டா இருக்கணும், சரியா? சரி மாமா, அப்புறம் போயிட்டு வரவா? ஆமா. வேணா உங்க மயம் இருந்தா சொல்லுங்களேன்.